வாட் இஸ் யுவர் காலிங், வாட் இஸ் த பர்பஸ் யூ ஹவ் பீன் கிரியேட்டட். நான் எதுக்காக உருவாக்கப்பட்டேன் ஆண்டவர்கிட்ட ஒரு நாளாவது கேட்டிருக்கோமா? இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கல, யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. போய் கேளுங்க. லார்ட், for what you have created me, what is the purpose of me, why you have sent me into the earth, what you expect me to do. நான் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வயசில் நான் என்ன பண்ணணும், நான் இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கணுமா, எப்படி எந்த மெட்டீரியலை காமிக்கணும் அப்படின்னு கேளுங்க. வெகு காலமான பின்பு, அவங்களே சொல்றாரு, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து இதுதான் நடக்க போகுது. சும்மா உட்காந்து சோறு சாப்பிட்றது இல்லை. இப்போ வந்து எஜமான் திரும்பி வரதான் போறாரு. அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். கணக்கு கண்டிப்பா கேட்பாரு. ஆண்டவர் கேட்பாரு, உங்ககிட்ட என்ன செய்தையா அப்படின்னு கேட்பாரு. கேட்கும்போது கணக்கு கேட்டானா, அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என் இடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். உண்மையை சொல்றான். நீங்க 5 வச்சுக்க, 5 கொடுத்தீங்க, நான் இன்னும் வேற 5 சம்பாரிச்சு கொண்டு எல்லாத்தையும் கொண்டு கணக்கு காட்டுறான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இப்ப தெரிஞ்சா எப்படி எதுக்கு ப்ரமோஷன் வருதுன்னு? ப்ரமோஷன் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட். பைபிளில் படிக்கிறோம். நீங்க ஒழுங்கா இருந்தா, எல்லாரும் ஒழுங்கா அந்த பூமியில இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் ப்ரொமோஷன் கொடுத்துட்டே இருப்பார். இதை விட்டு மேனிப்புலேட்டிவ் வேல போனீங்கன்னா, சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா பேசாமல் விட்டுடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். நான் சந்தோஷமாக இருக்க கொடுக்குறேன். அலோவ் யூ டு என்ஜாய் லைஃப், கமான் கோ அப்படின்னு சொல்கிறார். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என் இடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். வேறு 2 சம்பாதிச்சிட்டேன் அவனும் சொல்றான். ஸோ எல்லாருக்கும் அது இது இருக்குது. 3ல் 2 பாகம், அதாவது உலகத்தில் இருக்கிற 3ல் 2 பாகம் ஒழுங்காக தான் வேலை செய்யுது. ஒரு பாகம் சோம்பேறிங்க எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது கிறிஸ்தவத்தில் நிறைய இருக்கிறாங்க. சும்மா உட்காந்து வெட்டியா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு வெட்டி ஆபீசர்ஸ். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, இவர் தான் நம்ம ஹீரோ. இவர் என்ன பண்றாரு பாருங்க, வேலை செய்யாததுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறாரு. இதே மாதிரி நம்ம கொடுக்குறோமா? யோசனை பண்ணி பாருங்க. சும்மா இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் கொடுக்குறோமா? இது மாதிரி நிறைய ரீசன் கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர்ட்ட ரிவார்டு என்ன வரும்? இதுதான் நம்ம யோசனை பண்ண வேண்டியது. கர்த்தர்ட்ட ரிவார்டு வரும்போது புவராக வரும். படிக்குமா? ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும். கரெக்டா சொன்னான். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். தெளிக்காத ஏன் அதை சொல்றாருன்னா, அவர் விதைக்கல, அவர் அறுக்கல. ஏனென்றால் அந்த விதைக்க வேண்டிய இடத்த உனக்கு கொடுத்தாரு, நீ விதைப்பேன்னு சொல்லிட்டு நீ அதையும் செய்யல. தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அதாவது இந்த சம்பவத்தை இந்த குறிப்பை ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? அவரோட கேரக்டரை சொல்றாரு. ஒருத்தர் ஆத்மா ஆதாயம் பண்ணுன்னு சொன்னா, நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு உட்காந்துட்டு ரூல்ஸ் பேசிட்டு உட்காந்துருக்குது. இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் பாட்டை பாடவாங்கன்னு சொன்னா, இல்லை எனக்கு தொண்டை சரியில்லை, ஐயோ எனக்கு இது பண்ண முடியாது
அப்படின்னு சொல்கிறது. ஒரு சினிமா பாட்டு கேட்டால் நல்லா போட்டு குத்து பாட்டு போட்டு ஆடுறது. இப்போ இதெல்லாம் யோசனை பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நம்மளுக்குள்ளேயே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், தாரதை வாங்கின ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். கண்டிப்பாக இது ஆண்டவருடைய குவாலிட்டி. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர். ஏதேன் தோட்டத்தை ஃபுல்லாக படைச்சார், ஆனாலும் ஆதாம்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆதாமே, இவ்வளவு நான் படைச்சது, பேலன்ஸை நீ உருவாக்கிக்கோ. இது கோல்டு, இது பேர் கோமதக கல், இதுவே பித்தக்கல், யூஸ் பண்ணிக்கோ. இரும்பு பண்ணு, நிறைய இது பண்ணிக்கோ, கண்டுபிடி. எல்லாம் இந்த பூமியை தோண்டினா உனக்கு ரிசல்ட் வரும். பூமியை தோண்டாமல் சும்மா உட்காந்தினா உனக்கு ஒன்றுமே வராது. சரியா? சரி, படிங்க. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். பார்த்தீங்களா? இன்னைக்கும் இந்த காலத்தில் எப்படி சொல்ற மனுஷர்கள் இருக்கிறார்கள். இது ரீசெண்டாக நான் பார்த்தேன். என்கிட்டே ஒரு ஆள் இருந்துச்சு. அப்படி காலங்காத்தால நல்லா சாப்பிட்றது, ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு காலைல 10 மணிக்கு எந்திரிக்கிறது, போய் நேராக போய் சாப்பிட்றது, நேராக வீடியோ பார்க்குறது, யூடியூப் வீடியோஸ் ஃபுல்லாக. அப்புறம் இயேசு என்னை கைவிட்டார் அப்படின்னு சொல்லுது. என்ன கையை பிடிக்கவே இல்லையா முதல்ல? கேட்டால் நான் ஊழியம் செய்ய தான் வந்திருக்கேன் அப்படின்னு. நாமளே ஏமாற்றிட்டு இருக்கோம். ஒரு வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் சாப்பிடவும் கூடாது, வேதம் சொல்லுது. சோம்பேறியா இருக்காது அப்படின்னு போட்டிருக்கு. சோம்பேறியை நீ போய் எறும்பிடத்தில் கற்றுக்கொள். நீ சோம்பேறியா இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய சோம்பேறி உள்ளவர்களாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், உங்ககிட்ட எனக்கு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய ஐடியாஸ் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த ஐடியாஸ் எடுத்து பயன்படுத்துங்க. 3ல் இந்த கணக்குப்படி பார்த்தா நிறைய ஜனங்களுக்கு ஆண்டவர் அறிவை கொடுத்துருக்காரு. நாலேஜ், திறமை கொடுத்துருக்காரு. 3 செட்டு பீப்புளுக்கு 2 செட்டுக்கு திறமை கொடுத்துருக்காரு. ஒரு ஆளுக்கும் திறமை கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் ஒன்றாவது சம்பாரிச்சிக்கலாம். இன்னொரு இடத்துல சொல்வார் ஆண்டவர், நீ போய் அட்லீஸ்ட் வட்டி கடைக்காரங்கிட்ட கொடுத்துருக்கலாங்க, அவனாவது போட்டு படிச்சிருப்பானே. சரி, படிங்க. இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே. நல்ல பேர் வாங்குறாங்கல்ல, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவது வந்திருக்கும்ல. இப்போ நம்ம ஊழியத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்கணும். இப்போ எனக்கு கொடுக்குன்னு சொல்ல எத்தனையோ தேவைகள், எத்தனையோ பேர் கட்டணும். அங்கே போய் அந்த இடத்துல வச்சுருந்தா இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். பரலோக ராஜ்யத்தில் சேர்த்து வைக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த மனசெல்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல. அதனால தான் போய் பேங்க் லோனு, அந்த லோனு, இந்த லோனு எல்லாத்தையும் வாங்குகிறோம். வாங்கிட்டு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இது 10வது வரைக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வந்துடுவான். அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டு பிடிக்கும். அப்புறம் அவன் உங்கள் பணத்தை அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். சூழ்ச்சி. இதனால் மாட்டிக்குவோம். வேதத்தை படிங்க. இதெல்லாம் விட்டு ஓடி போயிடுவோம். இந்த கடன் வாங்குறது, யார் கஷ்டப்படுறது, வேதனைப்படுறது. நாங்கள் என்னதான் பண்ணாலும் ஜெபம் பண்ணாலும் பதில் வர மாட்டேங்குது. என்ன செய்யறதே இல்லையே எதுவுமே.
நீ சும்மா அதில் இருக்கிற. சரி, அப்புறம் ஒரு லா சொல்றாரு. படிங்கம்மா. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். அதாவது 10 தாளந்து, 5 வச்சதுக்கான 10 இந்தாப்பா நீ தான் இது லாயக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு 11 தாளந்து. இது வந்து பார்த்தா ஒரு அன்ஜஸ்ட் மாதிரி தெரியும் வெளியே. இல்லை, சோம்பேறிகளுக்கு வருகிற பரிசு தான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ, தட் இஸ் உன்னோட டேலண்ட்டை நீ எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணினா அதை உன்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுதான் எபிலிட்டிக்கு மனுஷங்கிட்ட. அதை கர்த்தர் கொடுத்துருக்காரு. அவனுக்கு கொடுக்கப்படும். பரிபூர்ணம் அடைவான் அப்படின்னா ஃபுல்னஸ்ஸாக வந்துடும். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். சும்மா உட்காந்தா உள்ளதும் போயிடும். இந்த காலத்தில் பிச்சைக்காரங்க கூட ரொம்ப தந்திரமாக பிச்சை எடுக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் போய் இதெல்லாம் கட்டிக்கிட்டு போய் உட்காருவாங்க. இந்த காலத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக ஸ்பீக்கர் போட்டு அவங்களே பிச்சை எடுக்கிறாங்க. அவங்களுக்கு யூனியன் வச்சுக்கிட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. வாட் டெக்னாலஜி வி ஆர் யூஸிங்? ஆர் வி டூயிங் சம்திங் எக்ஸ்ட்ரா? வாட் காட் ஹஸ் கிவன் us, நம்மளுக்குள்ள என்ன வைத்திருக்கிறாருன்னு அது கண்டுபிடிச்சோமா? ஆதாமுக்கு நிறைய கொடுத்தாரு. கொடுத்து ஒன்னே ஒன்று செய்யாதேன்னாரு. ஆனால் அதை தான் செய்தான். செய்து அவத்தனத்தையும் எழுந்தான். இன்னைக்கு அதனால எல்லாருக்கும் பாடு. இப்போ அதனால தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துச்சு. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இது பார்க்கறதுக்கு அன்ஜஸ்ட் லா மாதிரி தெரியும். ஆனால் இதுதான் அந்த ப்ராக்டிக்கல் இன்னைக்கு பூமியில் உண்டாகிறது. அதுதான் இன்றைக்கு இது வரைக்கும் போதும். வேதத்தை நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம். மனுஷனுடைய பர்பஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவன் உருவாக்கப்பட்டதன் நோக்கம். அதே மாதிரி மனுஷன் மட்டும் இல்லை, நீங்கள் உருவாக்கப்பட்டதன் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். வெற்றிகரமாக ஜீவியுங்கள். அதே கர்த்தருக்கு சந்தோஷம். நீங்கள் வெற்றிகரமாக ஜீவிக்கும் போது ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார். இதை வண்டி பண்ணுங்க. உங்கள் டேலண்ட்டை நீங்களே கண்டுபிடிங்க. எங்கேயும் இல்லை, அது உங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம கேட்க வேண்டிய யாருக்கிட்ட கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆவியானவர் கொடுத்துருக்காரு. லார்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் டீச் மீ, கிவ் மீ தி டேலண்ட். இது எத்தனையோ பேர் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன், டீச் மீ தி டேலண்ட். ஹவு டு கெட் ரிட் ஆஃப் மை ப்ராப்ளம்ஸ். லார்ட் டீச் மீ ஹவு டு கெட் ரிட் ஆஃப் மை மணி ப்ராப்ளம். How to get rid of my the problem, family problem. How to get rid of my sickness. Everything is within you. ஆண்டவரை துதித்து ஆண்டவரை உயர்த்துங்கள். எல்லாம் தன்னால் நடக்கும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது வார்த்தையை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். கர்த்தாவே, அவர்கள் இதை எடுத்து நன்றாக பயன்படுத்தி அவர்கள் தங்களுக்கு உபயோகத்துக்கென்று இந்த பூமியில் நீர் வைத்திருக்க நாள் வரைக்கும் அவர்கள் உபயோகத்துக்கென்று அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆமென்.